ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்ப இருக்கிறது 21st செஞ்சுரி. ஏஐ வந்தாச்சு, டெக்னாலஜி வளர்ந்தாச்சு, மனுஷனோட மூளைக்குள்ளேயே சிப்பெல்லாம் கனெக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. ஆனா இப்பவும் மனிதர்கள் வேத காலங்கள்ல உருவாக்கப்பட்ட ஜாதியை பேசிக்கிட்டும் பின்பற்றிக்கிட்டும் தான் இருக்கிறாங்க. கவர்மெண்ட்ல கூட ஜாதிகளோட வரிசைப்படி பல சலுகைகள் இருக்கும். இது நம்ம நாட்டுல மட்டும் கிடையாது, உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகள்லயும் இருக்கிறது தான். ஆனா நம்ம இந்தியால இந்த ஜாதி பத்தின பேச்சு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னே சொல்லலாம். காலமா நாம எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற இந்த ஜாதி முறை ஏன் உருவாக்கப்பட்டிருக்குன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த பதிவை முழுமையா கேளுங்க, தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன்ஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லைனா இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜாதி முறை நம்ம இந்தியால கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டிருக்கு. எப்படி இந்த ஜாதி முறை உருவாச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஜாதி முறையை வேரோட ஒழிக்க நினைச்ச டாக்டர் BR அம்பேத்கர் ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காரு. வேத காலங்கள்ல தான் இந்த ஜாதி முறை முதலா பயன்படுத்தி இருக்காங்க. அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் அவங்க பண்ணக்கூடிய தொழில்களை வச்சு 4 ஜாதிகளை பிரிச்சாங்க. கோவில் வேலைகள் அரச குருக்களா இருக்கிறவங்க பிராமின்ஸ்ன்னும், போர் வீரர்களை சத்திரியஸ்ன்னும், கலை பொருட்கள் செய்யறவங்க விவசாயிகளை வைஷ்யாஸ்ன்னும், வேலையாட்களை சூத்ராஸ்ன்னும் சொல்லி பிரிச்சிருக்காங்க. பிராமின்ஸ், சத்ரியாஸ், வைஷ்யாஸ், சூத்ராஸ்ன்னு 4 ஜாதிகளை பிரிச்சு அந்த காலத்துல மக்கள் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இத வர்ணாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வர்ணா சிஸ்டமை பத்தியும் அப்ப வாழ்ந்த மக்கள் பின்பற்றின வாழ்க்கை முறைகளை பத்தியும் பல புராண நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அப்ப மனிதர்கள் பிறக்கும் போது இந்த ஜாதின்னு தீர்மானிக்கப்படல. அவங்க என்ன வேலை பார்க்கறாங்களோ அதை வச்சு மட்டும்தான் பிரிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னாடி வாழ்ந்த மக்கள் அவங்க கூட்டத்திலேயே திருமணம் பண்ணி வெளியே இருந்து வரக்கூடிய ஆட்களை உள்ள விடாம பல காலமா தங்களோட கூட்டத்திலேயே வம்சத்தை பெருக்கினதுனால தான் இந்த ஜாதி முறை உருவாச்சுன்னு அம்பேத்கர் சொல்றாரு. ஒரு மனிதன் பிறக்கும் போது என்ன ஜாதியில இருக்கானோ அதே ஜாதியில தான் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஒரு வழக்கம் இருந்திருக்கு. அப்பவும் வேலைகளை வச்சுதான் மக்களோட ஜாதியை பிரிச்சிருக்காங்க. ஆனா அப்ப இந்த தீண்டாமைங்கிற பாகுபாடு எல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே ஈக்குவலா தான் நடத்தப்பட்டிருக்காங்க. ஆனா நாட்கள் போக கொஞ்சமா ஒவ்வொரு ஜாதி மக்களும் ஃபாலோ பண்ணக்கூடிய பழக்க வழக்கங்கள் மாறுபட்டுடுச்சு. பிராமின்ஸ்னா நான்வெஜ் சாப்பிடவே மாட்டாங்க, அதிகாலையிலேயே எழுந்துப்பாங்க. அதுவே சத்ரியாஸ்னா போர் கலைகளை பயிற்சி பண்ணுவாங்கன்னு தனித்தனியா ஒவ்வொரு ஜாதி மக்களும் ஃபாலோ பண்ணக்கூடிய பழக்க வழக்கங்கள் மாறுபட்டுச்சு. அதனால மக்களுக்குள்ள சில வேறுபாடுகள் உருவாச்சு. அது பிற்காலங்கள்லேயே தீண்டாமையா உருவாச்சுன்னு சொல்லப்படுது. அது போக ஒரு குடும்பத்துல பரம்பரையா வரக்கூடிய மக்கள் தங்களோட முன்னோர்கள் செஞ்சுட்டு இருந்த தொழில்களை தவிர புதுசா எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு ஒரு வழக்கமும் இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஒரு பிராமினா இருந்து கோவில்களுக்கு பூஜை பண்ணக்கூடிய தொழிலா பண்ற ஒருத்தர் என் பிள்ளையும் அதே தான் பண்ணணும், அவனுக்கு அப்புறம் வரவரும் அதே தொழிலை தான் பண்ணணுங்கிற கட்டுப்பாடுகள் இருந்திருக்கு. இத குல தொழில் முறைன்னு சொல்லுவாங்க. இந்த முறைப்படி அப்பா என்ன தொழில் பண்றாங்களோ அதையே தான் பையனும் பண்ணணும், அவனோட பையனும் அதையே தான் பண்ணணும் அப்படிங்கிற முறை இருந்திருக்கு. முன்னாடி காலங்கள்ல மக்கள் தங்களோட தனித்துவத்தை விரிவுபடுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த ஜாதி முறை உருவாக்கப்பட்டிருக்கு. தங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குறதுக்காகத்தான் பின்பற்றப்பட்டிருக்கு. தங்களோட கூட்டம்னு தனியா தெரியணும் அப்படிங்கிற எண்ணமும் அப்ப இருந்த மக்கள் கிட்ட இருந்துச்சு. இந்த எண்ணம் தான் நாட்கள் ஓட மக்கள் கிட்ட வேறுபாட உருவாக்கி இருக்குன்னு அம்பேத்கர் சொல்றாரு. உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதிங்கிற வேறுபாடுகள் மக்கள் கிட்ட வந்துச்சு. மேல் ஜாதி மக்கள் கீழ் ஜாதி மக்களை அடிமைப்படுத்த நினைச்சாங்க. கீழ் ஜாதி மக்கள் தங்களோட வாழ்க்கை முழுக்க மேல் ஜாதி மக்களுக்கு கீழே வேலைக்காரங்களா மட்டும்தான் இருக்கணும்னு நினைச்சாங்க. அதுக்காகவே கோவில்களுக்கு உள்ள விடாம இருக்கிறது, தங்களோட வீட்டு பெண்களை மற்ற ஜாதி பையனுக்கு திருமணம் செஞ்சு வைக்காம இருக்கிறது, ஏன் இன்னும் கடைகளுக்கு போனா கூட கீழ் ஜாதி மக்கள் கீழே உட்கார்ந்துதான் சாப்பிடுங்கிற வழக்கமும் கூட இருந்திருக்கு. இந்த தீண்டாமையை ஒழிக்கத்தான் டாக்டர் அம்பேத்கர், பெரியார் மாதிரி பல பேர் போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. ஜாதியை விட தீண்டாமையை ஒழிக்கணும்னு நிறைய பாடுபட்டிருக்காங்க. தன்னோட சொந்த வாழ்க்கையிலே கூட அம்பேத்கர் தீண்டாமையை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அவரு தாழ்ந்த ஜாதியில பிறந்ததுனால அவருக்கு சரியான கல்வியை அந்த ஊர்ல கொடுக்கல.
இருந்தாலும் அம்பேத்கருக்கு ஸ்கூல்ல போய் மற்ற பசங்க மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப அதிகமாவே இருந்திருக்கு. ஸ்கூல்ல கூட எல்லாரும் அம்பேத்கரை தாழ்ந்த ஜாதின்னு கீழியும் கிண்டலும் தான் பண்ணுவாங்களாம். இப்படி பல தீண்டாமை கொடுமைகளை தான் சின்ன வயசுல இருந்து பார்த்து தான் பின் நாட்கள்ல அம்பேத்கர் இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தையே உருவாக்குற அளவுக்கு புகழ் வாய்ந்த மனிதனா ஆகியிருக்காரு. என்னதான் அன்னைக்கு மக்கள் அவங்க பார்க்கக்கூடிய வேலைகளை வச்சு ஜாதிகளை பிரிச்சாலும் இன்னைக்கு அதனோட பயன்பாடு என்னவோ ஓட்டு கேட்கறதுலையும் ஜாதி பெயர்களை வச்சு பாகுபாடு காட்டுறதுலையும் தான் இருக்குது. இந்த முறை மாறணும்னா சிஸ்டமை டோட்டலா மாத்தினா மட்டும்தான் முடியும்னு அம்பேத்கர் சொல்றாரு. மக்கள் தங்களோட ஜாதிக்குள்ள திருமணம் பண்ணிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் இந்த ஜாதி முறை அப்படிங்கிற கள்ளி செடியை பிடுங்கி எறிய முடியாதுன்னு சொல்றாரு. இன்னைக்கும் ஜாதிகளை வச்சு ஆணவ கொலைகள் நடக்கிறத நாம பார்க்கலாம். உயர்ந்த ஜாதியில பிறந்த ஒரு பொண்ணு தாழ்ந்த ஜாதி பையனை விரும்பி திருமணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணையும் பையனையும் சேர்த்து பெற்றோர்களை கொலை செய்யற செய்திகளை இன்னைக்கும் நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். என்னதான் அறிவியலை நாம வளர்ந்தாலும் வானத்துல போய் பல ஆராய்ச்சிகளை பண்ணினாலும் பல மக்களோட உடல்ல இந்த ஜாதி அப்படிங்கிற எண்ணம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு இந்த ஜாதியினால ஏதாவது பயன்கள் இருக்கான்னு கேட்டா பெரிய அளவுல இல்லைன்னு தான் சொல்லணும். எலெக்ஷன்ல ஒரு பிளேஸ்ல ஒரு கேண்டிடேட் நிக்கிறாருன்னா அவர் என்ன ஜாதியில இருக்கிறாரோ அந்த ஜாதி மக்கள் எல்லாரும் அவருக்கு ஓட் பண்ணுவாங்க. ஒரு பிளேஸ்ல எந்த ஜாதிகள் மக்கள் அதிகமா இருக்கிறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் கேண்டிடேட்ஸை கூட செட் பண்ணுவாங்க. ஜாதிகளை ஒழிக்க போராடுறோம்னு சொல்ற அரசியல் கட்சிகளே ஜாதியை வச்சு தான் ஓட் வாங்கி அரசியலை அமைக்கிறாங்க. இன்னும் ஸ்கூல்ஸ்ல கூட குழந்தைகளை ஜாதி பெயர்களை கேட்டுதான் சேர்த்துட்டு இருக்காங்க. காரணம், முன்னாடி நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களை முன்னேற்றி கொண்டு வரணும்னு அவங்களுக்கு பல சலுகைகளை கொடுக்கணும்னு சொல்லி அரசியல் அமைப்பு பக்கத்துல எழுதியிருப்பாரு. இந்த மாதிரி வேலைகள் கல்விகள்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்தா அது வேறுபாடுகளை ஒழிக்க உதவியா இருக்கும்னு பண்ணியிருப்பாரு. அதை வச்சுதான் இன்னைக்கு ஓபிசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி மாதிரி கேட்டகரிஸை ஜாதிகளா பிரிச்சு அவங்களுக்குன்னு பல ரிசர்வேஷன் சிஸ்டம்ஸை இந்தியால வச்சிருக்காங்க. எந்த கவர்மெண்டா இருந்தாலும் இந்த ரிசர்வேஷன் முறையை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ரிசர்வேஷனால இன்னைக்கு பல தாழ்ந்த ஜாதி மக்களும் முன்னேறிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாரதியார் பாடியிருப்பாரு. ஆனா ஸ்கூல்ல சேர்க்கும் போது ஜாதி பேரை கேட்டுத்தான் சேர்க்கிறாங்களேன்னு நாம யோசிக்கலாம். இந்த ஜாதி முறையினால இன்னைக்கு காலகட்டத்துல பெரிய பயன்கள் கிடையாது. இந்த முறைய ஒழிச்சா மட்டும்தான் மக்கள் எல்லோரும் ஒற்றுமையா வாழ முடியும். மக்களோட ஒற்றுமையை அதிகப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஜாதி முறையே. மக்களை தவறான பாதைகளுக்கு கூட்டிட்டு போனா அந்த முறையை எதுக்கு இந்த நாட்டுல இன்னும் நாம வைக்கணும்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. சமூகத்துக்கு நடுவுல மட்டும் இந்த ஜாதி முறை உருவாகல. ஆண் பெண் கூட முற்காலங்கள்ல சரிசமமா பார்க்கப்படலன்னு சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 3rd century வரைக்கும் தான் பெண்கள் ஆண்களுக்கு சமமா கல்வி கற்கிறது, ஆண்களுக்கு நிகரா மற்ற கலைகளை கற்கிறது மாதிரி செயல்கள்ல ஈடுபட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா வந்த காலகட்டங்கள்ல ஆண்கள்னால பெண்கள் அடக்குமுறைக்கு தான் ஆளாகி இருக்கிறாங்க. பெண்கள் வீட்டு வேலைகளை பார்க்கணும், ஆண்கள் மட்டும்தான் வெளியில போய் தங்களோட குடும்பத்துக்கு தேவையான செயல்களை பண்ணணும்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுல தங்களோட ஜாதிகளுக்கு உள்ளேயே திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியமான ஃபேக்டர். இந்த முறையும் கூட பெண்களுக்கு மட்டும்தான் விதிக்கப்பட்ட விதிமுறையா இருந்திருக்கு. ஒரு ஆண் எந்த ஜாதியை சேர்ந்தவனா இருந்தாலும் அவன் மற்ற ஜாதி பெண்களை திருமணம் செஞ்சுக்கலாம். ஆனா அதுவே ஒரு உயர்ந்த ஜாதி பெண் தாழ்ந்த ஜாதி ஆன திருமணம் பண்றது மொத்தமா மறுக்கப்பட்டிருக்கு. இந்த முறை காலம் காலமா நடந்துட்டு வந்திருக்கு. பெண்கள் தங்களோட சமூகத்துக்கு உள்ள மட்டும்தான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் அப்ப கட்டாயமா பின்பற்றப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு ஆண் இறந்து போயிட்டா பெண்கள் வேற ஒரு ஆணை திருமணம் பண்ணிக்க கூடாது. தன்னோட கணவனோட உடலை தீயில போட்டு எரிக்கும் போதே தானும் அதுல சேர்ந்து உடன்கட்டை ஏறணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இத சதின்னு சொல்லுவாங்க. இந்த முறை பல 100 வருடங்களா நம்ம இந்தியால பின்பற்றப்பட்டு வந்திருக்கு. இதுல பெண்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த பெண் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு இருந்திருக்கு. அதுக்கு பின்னாடி வந்த காலங்கள்ல அந்த பெண்களை விதவைகளா ஆக்கி வெள்ளை சேலைய உடுக்க வச்சு மொட்டை அடிக்கப்பட்ட நிகழ்வுகளும் நடந்திருக்கு. சமூகத்துல சீரான ஒழுக்கம் இருக்கணும்னு இந்த விதிமுறைகள் விதிக்கப்பட்டதா பல புராண நூல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒழுக்கத்தை பின்பற்ற பயன்படுத்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் ஏன் பெண்கள் மட்டும்தான் பண்ணணும், ஆண்களுக்கு எந்த விதமான விதிகளும் இல்லைன்னு நாம நினைக்கலாம். இந்த விதிமுறைகளை உருவாக்குனதே ஆண் அதிகம் நிறைந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான் அம்பேத்கர் சொல்றாரு.
கணவன் மனைவில அந்த மனைவி இறந்துட்டா கணவன் வேற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கலாம், அதுவும் வயதான ஒரு ஆண் சின்ன பெண்களை கூட திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விதியும் இருந்திருக்கு. இது முழுக்க முழுக்க ஆண் அதிகம் நிறைந்த சமூகத்துல விதிக்கப்பட்ட விதின்னு அம்பேத்கர் சொல்லி இருக்கிறாரு. இப்படித்தான் சமூகத்துல பல ஏற்றத்தாழ்வுகள் உருவாச்சு. ஜாதி முறையும் இப்படித்தான் உருவாச்சு. குரங்குகள்ல இருந்து மனிதன் வந்தான். ஆனா மனிதர்களுக்கு நடுவுல இருக்கிற இந்த ஜாதியினால இருக்கிற பயன்களை விட மனிதன் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. மனிதர்கள் எல்லாருமே ஒண்ணுதான். மனிதர்கள் என்னைக்கு ஜாதியை முன்னிறுத்தி பேசுறானோ அன்னைக்கே அவன் மிருகம் ஆயிடுறான். இந்த சமூகம் ஒரு சாக்கடையா மாறுதுன்னு தந்தை பெரியார் சொல்லியிருப்பாரு. ஜாதிகள் ஒடுக்கப்பட்டாதான் சமூகத்துல ஒற்றுமை வளரும், மக்கள்னால நிம்மதியான வாழ்க்கைய வாழ முடியும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு பண்றேன். எதுக்காக முதலா ஜாதிங்கிற ஒண்ணு உருவாச்சு, அதுல நடந்த பரிணாம வளர்ச்சிகளை இந்த பதிவுல நாம முழுமையா பார்த்தோம். ஜாதிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜாதிகள்னால நம்ம சமூகத்துக்கு ஏதாவது யூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லலாம். இந்த பதிவு மூலியமா நிறைய தெரியாத விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. இன்னொரு நல்ல டாபிக்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.